என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 16. எபிசோடு 15 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாஸ்க் ரொம்ப சிம்பிள். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு 10 நிமிஷம் டைம்னு சொல்கிறாரு. உடனே ஒரு ஸ்டூடெண்ட், சார் இதுக்கு மார்க் போடுறதுக்கு ஏதாச்சும் க்ரைட்டீரியா இருக்கான்னு டவுட்டாக கேட்குறான். அதுக்கு கான்ட்ராக்ட் சிரிச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் என் இஷ்டம் தான், நானும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட்டும் தான் மார்க் போடுவோம், ஆல் தி பெஸ்ட்டுன்றாரு. இதை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இது அநியாயம் சார், அன்ஃபேர்னு கத்தி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே கான்ட்ராக்ட் அவர் எடுத்த முடிவை மாத்துறதா இல்லை, வாழ்க்கையினால எக்ஸ்பீரியன்ஸ் தான், இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்புங்கடான்னு கத்துறாரு. வேற வழி இல்லாமல் எல்லாரும் குரூப்பாக பிரிஞ்சு எதை எடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மால் மட்டும் ஒரு ஓரமாக போய் தனக்கு கிடைச்ச அந்த டீமன் லா ஸ்கில்லை பற்றி யோசிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கோ, எனிமையை இன்னும் பக்கத்தில் வச்சுக்கோ. இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லவங்களை எப்படி கெட்டவங்களாக மாற்றுறதுன்னு நம்மளால் குழம்புறான். ஆனால் நம்மளால் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் எலிஜா ஸ்வாடோட நம்ம ஆளுகிட்ட வந்து, டட் நாம் 2 பேரும் டீம் சேரலாமான்னு கேட்குறா. எலிஜா கேட்ட உடனே நம்ம ஆளு ஷாக் ஆகி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கூட டீம் சேராமல் என் கிட்ட வரேன்னு கேட்குறான். அதுக்கு எலிஜா சிரிச்சுக்கிட்டு, ஏன் நாமளும் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா ஒர்க் பண்ணால் என்னன்னு கேட்க நம்ம ஆளு மைண்டில், ஐயோ மெயின் ஹீரோயின் கூட டீம் சேர்ந்தா நாம் சீக்கிரமே செத்துருவோம்னு கதறான். ஆளு பதிலே சொல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு எலிஜா நகத்தை கடிச்சிக்கிட்டு, ஏன் ஒரு மாதிரி இருக்க டட்டுன்னு சாஃப்டாக கேட்குறா. அதுக்கு நம்ம ஆளு மூஞ்சில் எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல், ஒன்றும் இல்லை, நாம் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையேன்னு ஒரு போடு போடுறான். மாலு சொன்ன உடனே எலிஜாவோட மூஞ்சியை அப்படியே சுருங்கி அவள் சிரிப்பு காணாமல் போயிடுது. அவள் செம்ம கடுப்பாகி அங்கேருந்து நேராக நடந்து போயிடுறா. தூரத்துலேருந்து அவளோட நன் ஃப்ரெண்டு இதை கவலையாக பார்க்குறா. நம்மால் அவள் போகிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமோ, அவள் செம்ம அப்செட் ஆகிட்டா போலேன்னு நினைக்கிறான். இந்த டைமில் ஒரு லாங் ஹேர் வச்சுருக்க பையன் நம்ம ஆளை வம்பிழுக்க வரான். டே டட் கேம்பல், உனக்கும் எலிஜாவுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்குறான். நம்மளால் அவனை பார்த்துட்டு கேம் நாலேஜ் வச்சு அவன் யாருன்னு டக்குன்னு ரீகால் பண்ணுறான். அவன் தான் சாலியன் அர்மண்ட். கிளாஸில் எலிஜாவுக்கு அடுத்தபடியாக இவன் தான் செகண்ட் பெஸ்ட்டு. கேமோட சாப்டர் 1ல் இவன் ஒரு மிட் இயர் பாஸாக வருவான். இவனால் இப்போ என்ன பஞ்சாயத்துன்னு நம்மளால் யோசிக்க, சாலியன் கோவமாக போன ஃபைட்டர் ஷர்ட்டை வச்சு உன்னை பற்றி தப்பாக டாக் போய்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா எப்போ பார்த்தாலும் அவளை வம்பு இழுக்கிறேன்னு கத்துறான். கரெக்டாக அப்போ நம்ம ஆளுக்கு ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. உன்னோட ரெப்புடேஷனால் ஈர்க்கப்பட்ட ஒரு நல்லவனை எல்னோரோட டீமன் லா ஸ்கில் இப்போ லாக் பண்ணிடுச்சு. இதை பார்த்த உடனே தான் அந்த வில்லங்கமான ஸ்கில் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஆளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. ஆளோட கண்ணில் ஒரு மினுமினுப்பு வருது. ஏன்னா தாலினோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிருக்கு. ஓ, இவனை கடுப்பேற்றினது மூலமாக நான் அந்த ஸ்கில்லோட கண்டிஷனை மேட்ச் பண்ணிட்டேனா? இவன் எப்படியும் ஃப்யூச்சரில் ஒரு சப்பாஸாக வரப்போகிறவன் தான். இவனை வச்சு இப்போ எல்னரோட டீமன் லா ஸ்கில்லை ட்ரிகர் பண்ணலாம்னு நம்மளால் ஸ்கெட்சு போடுறான். ஆளோட இந்த முரட்டு பிளான் தெரியாமல் தாலியன் பல்ல கடிச்சுக்கிட்டு, உண்மையை சொல்லுடா, அந்த ஃபைட் ஃபிக்ஸிங்கா, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுன்னு கத்துறான். நம்மளால மெதுவாக அவன் பக்கத்தில் போய் அவன் காதில், ஆமாடா அது ஃபிக்ஸிங் தான், ஒரு சாதாரண சுண்டு விரல் அடியில் உன் டார்கெட் தோற்று போகிறத நீயே பாருன்னு சீக்கிரட்டாக வத்தி வைக்கிறான். நமக்குள்ளே இருக்கிற அந்த கேப் இப்போதாச்சும் உனக்கு புரியுதான்னு நம்மளால நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கேட்க, தாலியனுக்கு கோவத்தில் கண்ணெல்லாம் சவப்பாகுது. நம்ம ஆளுக்கு பாடம் போட்டோம்னு நினச்சி, அப்போ நாம் ஒரு பெட் கட்டுவோமா, இந்த டாஸ்கில் யார் அதிக ஸ்கோர் வாங்குறாங்கன்னு பார்த்தலாம்னு சவால் விடுறான். நம்மளும் டீல் ஓகேன்னு அசால்ட்டாக ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே சீனு கட்டானா ப்ரொஃபஸர் கான்ட்ராக்ட் அண்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் எல்னோர் இருக்கிற இடத்துக்கு மாறுது. ப்ரொஃபஸர் ஏதோ கவனிச்சுக்கிட்டு, ஹே பிரசிடென்ட், உன்னை என்னோட சேர்ந்து மார்க் போட தானே சொன்னேன், ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இல்லையான்னு கேட்குறாரு. இதுக்கு எல்னோர் அசால்ட்டாக தோலை குளிக்கிட்டு, நான் ஸ்டார்டிங்கில் இருந்து சீரியஸாக தான் இருக்கேன்னு சொல்கிறா. அவளோட பதிலை கேட்டு ப்ரொஃபஸருக்கு ஒரே குழப்பம். அப்படியா, அப்போ நம்ம டட் கேம்பல் இன்னும் தன்னோட ஒர்க்கை சப்மிட் பண்ணலை, அதுக்குள்ளே அவனுக்கு மட்டும் ஏன் மார்க் லிஸ்ட்டில் செம்ம ஹையான ஸ்கோர் விழுந்திருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்குறாரு. ஏன்னா அவன் அந்த மார்க்குக்கு தகுதியானவன் எல்னோர் ப்ரொஃபஸர் கான்ட்ராக்டோட கண்ணை பார்க்காம முகத்தை திருப்பிட்டு சொல்கிறா. ஆனால் கான்ட்ராக்டால் அதை ஏற்றுக்க முடியலை. இப்போ என்னடி சொன்னு கத்துறாரு. எல்னோர் செம்ம கடுப்பாகி, நான் மார்க் போடுற விதம் உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே, வேணும்னா நீங்களே நேராக போய் அவன் ஏன் இந்த மார்க்குக்கு ஒருத்தனை பார்த்துக்கோங்க, நான் இப்போ அவனை பார்க்க போறேன்னு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். எல்னோர் அப்படி சொல்லிட்டு திரும்ப ப்ரொஃபஸர் கான்ட்ராக்ட் அவளை அவ்வளோ சீக்கிரம் போக விடுவாரா? டக்குன்னு கையை நீட்டி அவள் தோலை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாரு.
ஏய் கொஞ்சம் நில்லு, நீ அவன் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியுன்றாரு. எல்னோர் அங்கேயே நின்று சலிப்பான எக்ஸ்பிரஷனோட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் அந்த எலிஜா கூட தனியாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது, நடுவில் ஏதாச்சும் நடந்துட போகுது, என்னை விட போறீங்களா இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு கான்ட்ராக்ட் ஸ்ட்ராங்கா நீ இங்கிருந்து கிளம்பல, உன்னை நானே வெளியில் துரத்தவான்னு மிரட்ட நம்ம வில்லி எல்னோர் சைலண்ட் ஆகுறா. சீனை கட் பண்ணா எலிஜாவோட நன் ஃப்ரெண்ட் அவளை கவலையாக பார்க்குறா. இன்னைக்கு எலிஜா வழக்கத்துக்கு மாறா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. எலிஜா அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கூட சும்மா வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஆளு சொன்ன பேச்சால் அந்த மொத்த கோவத்தையும் அந்த மான்ஸ்டர் மேலே காட்டி வெண்ட் அவுட் பண்ணுறா போல. பக்கத்தில் இருக்கிற ரெட் ஹேர் பையன் மொரட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கூடி இருக்குன்னு பெருமூச்சு விடுறான். ரீசெண்டாக ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக நடந்திருக்கான்னு ஒருத்தன் கேட்க அந்த பிளாண்ட் ஹேர் ஆர்ச்சர், ஆமாம் இது ஒரு ரேரான மிரர் ஏரியா, நமக்கு கொஞ்சம் ஜெம்ஸு கிடைச்சா கம்மி மார்க் வாங்குறதுல இருந்து தப்பிச்சலாம்னு ஐடியா கொடுக்குறான். உடனே அந்த ப்ரௌன் ஹேர் கிளாஸ் போட்ட பையன், சரி இப்போதைக்கு ஹண்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க, லூக்கா அந்த மினரல்ஸ் எல்லாம் மூவ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் எலிஜாவோட மனசுக்குள்ளே இருக்கிற வலி அதிகமாகி மொத்த கோவத்தையும் மான்ஸ்டர்ஸ் மேலே காட்டுறா. அவள் போடுற ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஓனாங்க எல்லாம் காற்றுல பறக்குது. ஆனால் ஒரு டார்க் பர்பிள் பிளாக் நைட் எலிஜாவோட நெஞ்சுக்கிட்ட கலெக்ட் ஆகுறத அவள் பின்னாடி இருக்கிற நன் பொண்ணு ஃபீல் பண்ணி அன்னீசி ஆகுறா. எலிஜா வெளியில் காட்டிக்கலனாலும் செம்ம காண்டில் இருக்கான்னு அவளுக்கு புரியுது. இதுக்கு மேலே சைலண்டாக இருக்கக்கூடாதுன்னு அந்த நன், ஏய் எலிஜா கொஞ்ச நாளாக நீ எப்படி இருக்கன்னு கேட்குறா. எலிஜா டென்ஷனை குறைச்சிக்கிட்டு பெருசாக ஒன்றும் இல்லைன்றா. நன் கவலையோட ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல எலிஜா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறா. இந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி அந்த நன் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறா. அவள் அப்படி சொன்னாலும் அவளோட எமோஷன்ஸ் அவளோட அறிவை மறைச்சிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும்னு கேட்குறா. அவளுக்கு ஆப்போசிட்டில் எலிஜா அந்த மரத்து வேரில் உக்காந்துக்கிட்டு, ஹா அவளை அப்பட்டமாவா தெரியுது, உன்கிட்ட என்னால் எப்பவும் பொய் சொல்ல முடியாதுன்னு ஒத்துக்கிறா. அப்புறம் அந்த நன் சட்டுன்னு நம்ம ஹீரோ மேட்டரை பிடிச்சிக்கிறா. அவன் உன்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கான், டட் கூட ஃப்ரெண்டாக இருக்க மட்டும்தான் ஆசைப்படுறான்னு எலிஜாவுக்கு பக்கத்தில் உட்காந்து கேட்குறா. அதுக்கு எலிஜா செம்ம கடுப்போட, ரீசண்டாக நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயத்த ஒன்றா ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு பவுண்டரி செட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறா. இந்த சுச்சுவேஷனை வச்சு நன் கொஞ்சம் டவுட்டாக, ஒருவேளை டட் அதை நிஜமாவே மனசார சொல்லலையோன்னு கேட்குறா. இதை கேட்டதும் எலிஜா அவளை பார்த்துட்டு, உண்மையாக சொல்லலையா, என்ன சொல்ல வரேன்னு கேட்குறா. அதுக்கு பதில் சொல்ல நன் அவள் மைண்டில் இருக்கிறத வெளியே சொல்கிறா. அவன் ஒரு சின்ன நோபல் ஃபேமிலியை சேர்ந்த பையன், ஆனால் நீ ஒரு வாரியர் கேண்டிடேட், நீ அவன் கூட சுற்றுறதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.